எப்படி இந்த நயன்தாராவுடன் படத்தில் பண்ணியாச்சு? படத்தில் லைவ் சவுண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ நயன்தாரா கிட்ட வந்து நம்ம எல்லாரும் சொன்னோம் வந்து லைவ் சவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. முதல் நாள் ஓகேண்டாங்க. ஆனால் செட்டுக்கு வந்தப்புறம் ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, யாராவது ப்ராம்ப்டிங் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சார் நயன் தயவுசெய்து இன்னைக்கு மட்டும் இது பண்ணிடுங்க. பட் அந்த சீனில் அவங்களுக்கு நிறைய எமோஷன் இருக்கிற ஒரு சீனை அவங்க பண்ணாங்க. பட் சார் அந்த லைவ் சவுண்ட் அவங்க பண்ணது வந்து ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டில் தான் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் இருக்கா மாதவனுக்கு? அதான் சொன்னேன், ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே நமக்கு புரியும் இது கரெக்டான ஸ்கிரிப்டா இல்லையா அப்படிங்கிறது. நான் ஒன்றும் அவ்வளோவா பெரிய தப்பு பண்ணது கிடையாது. பட் இப்போ மாதவனை ஒரு நல்ல நடிகனாக ஆக்கினதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு சார், மணி சார் எனக்கு கொடுத்த பிரேக் மாதிரி எந்த ப்ரொடியூசரும் தன்னோட மகனுக்கு கூட கொடுக்க முடியாது. ஒரு முதல் படம் வந்து மணிரத்னம் கூப்பிடுறாரு. பெரும்பாலும் சினிமா கதாநாயகர்களும் இயக்குநர்களும் வந்து ஸ்கிரிப்டை கலந்து பேசி படம் எடுக்கிற முறைக்கு வந்துருச்சு. 30-20 வருஷத்துக்கு முன்னாடினா நடிகர் யாராவது சஜஷன் சொன்னால் அந்த நடிகர் தலையிடுறாரு, குறுக்கிடுறாரு, அது மாதிரி இருந்தது. இப்போ அந்த கான்செப்டே மாறிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேருமே? அது ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் திங் சார். நம்ம வந்து ஏன்னா படம்ன்றதே நாட் ஒன்லி நடிகர் டைரக்டர், அந்த படமே வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசராக தான் என்னோட பேசிக் டிஎன்ஏ ப்ரொடியூசருக்கு உங்களுக்கு தெரியும் மரியாதையே கிடையாது இண்டஸ்ட்ரியில். அது வந்து அது பொலிட்டிக்கலாக இருக்குன்னா அந்த ஒரு க்ரியேட்டிவ் ஹையரார்கி மரியாதைன்றது வந்து காசு கொடுக்குற இடத்துல மரியாதை இருக்கும், அந்த மரியாதைலாம் வேறு. இந்த க்ரியேட்டிவ் மரியாதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, கான்ட்ரிபியூஷன் ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து அது இடமே கிடையாது. உங்களோட ஜாப் என்ன, நீங்கள் காசு கொடுத்துட்டு போகணும் அவ்வளோதான்ற இருந்துச்சு இல்லையா. அது எல்லாமே மாறணும்னு நினச்சேன். ஒரு ஏடி, மியூசிக் டைரக்டர், டிஓபி எல்லாருமே ஸ்கிரிப்டை படித்து ஸ்கிரிப்டில் நோட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அது ஒரு பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணது என்னென்னா, ஒரு கதை நல்லா வரணும்னா அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கதையை ஃபுல்லாக தெரியணும், அதுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நரேஷன் பண்ணதுல போது யாருனாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, நோபடி கேன் ரெக்கார்ட், அதை கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ஸோ எங்கள் கம்பெனி ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்கிரிப்டை எல்லாருக்கும் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்க நோட்ஸ் எழுத சொல்லி, ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஹீரோ, எல்லாருமே வரணும்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஈவன் எவ்ரிபடி கேம் ஃபார் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்ஸ், எல்லாருமே வந்தோம், எல்லாம் படித்தோம், எல்லா டீமோட உட்காந்து படித்தோம், ரிஹர்சல் பண்ணாது எல்லாமே இட் வாஸ் டன். ஸோ விச் இஸ் ஆர் ப்ராக்டிஸ், வயநாட்டில் அது எப்பவுமே நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ எம் டோட்டலி ஃபார் கொலாபரேஷன். இது ஒரு 1000 பேர் சஜஷன் கொடுக்கும்போது டைரக்டர் அதை நல்ல சஜஷனை தூக்கி வைக்கிறது படத்துக்கு தானே நல்லது அது. ஸோ எனக்கு வந்து ஏன்னா அது அகெயின் அது ஒரு ஆர்கிடெக்டாக நான் எப்போவுமே அதை வந்து, ஏன்னா ஒரு டிசைன் பண்ணும்போது, ஒரு வீடு டிசைன் பண்ணும்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு டிசைன் பண்ணும்போது மற்றவங்களோட இன்புட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டிசைனை ரீடிசைன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மூவிஸில் 100% நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் வரும்போது டைரக்டர் தான் எல்லாமே ஒரு செட்டில். அவர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸ்கிரிப்ட் கொடுத்தா தன்னோட அந்தஸ்து எடுத்துக்கு கொடுக்குற லெவலில் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. செட்டில் வந்தால் அவர் சொல்கிறதான் சட்டம், மீதி எல்லாரும் காஸ்டிங் டைரக்டர்னு ஒருத்தர் கிடையாது. இதெல்லாம் மாறும்னு நம்பி தான் நான் இண்டஸ்ட்ரியில் வந்தேன் ஆக்சுவலி சார். ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, காஸ்டிங் டைரக்டர் ஆர் அசோசியேட் டைரக்டர், அவங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் நடுவில் இருக்கிற வித்தியாசமே தெரியாத இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டெக்னிக்கலாக ஷூட்டிங்கை பார்க்குறவங்க தான், அவங்களோட வேலை அதுதான், அவங்க க்ரியேட்டிவாக இன்வால்வ் ஆகக்கூடாது. டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் அவங்க க்ரியேட்டிவாக தான் எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸோட முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு டைரக்டர் ட்ரிவனாகவே ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. அப்போது ரங் தே பசிந்திங்கிற ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு பண்ணுறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது அமீர் கான் வந்து எனக்கு கொடுத்தாரு, நான் சித்தார்த், அமீர் கான் எல்லாமே. அப்போது என்ன ஆச்சுன்னா என்னோட அசிஸ்டண்ட்ஸுக்கு கூட அவங்க ஸ்கிரிப்ட் காப்பி கொடுத்துட்டாங்க, பவுண்டு ஸ்கிரிப்ட் என்னோட அசிஸ்டண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. சார் அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஸோ அன்றைக்கி ராகேஷ் என்ன சொன்னார்னா, இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட், ஷூட்டிங் அன்றைக்கி யாருமே என்னை ஸ்டூபிட் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அதில் வந்து முதல் வாட்டி ரீடிங்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சார். என்னை சென்னையிலேருந்து பாம்பே ஃப்ளை பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு பால் ரூம் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றிற சேரை வச்சுட்டு
டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸு, எல்லா ஆக்டர்ஸும் உட்காந்து முழு ஸ்கிரிப்டை நம்ம ஃபீலிங்கோட படிப்போம். அப்போ படிக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சீனுக்கு என்ன தேவை, சைக்கிள் தேவையா, சைக்கிள் செயின் எந்த சத்தம் வரணுமா அப்படிங்கிற நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம், அந்த ஸ்கிரிப்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அன்றைக்கி நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி அதை ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணி புது பாயிண்ட் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி 8 காப்பி எனக்கு இருக்குது. இருக்கிறதே 9 நிமிஷம் தான் அந்த படத்தில் எனக்கு ரோலு. அதுலேயே எனக்கு 8 காப்பி இருந்துச்சு. இது வேடிக்கையாக எனக்கு இருந்துச்சு. என்ன இது டூ மச் பண்ணுறாங்களே. ஒரு வெளிநாட்டிலேருந்து அசோசியேட் டைரக்டர் கொண்டு வந்தாங்க. அவன் வந்து செட்டில் ஹிட்லர் லெவலில் இருந்தான். ஆமாம், ஏன்னா 4 மணி நம்மளாம் காலையில் 3 மணிக்கு எல்லாரும் வந்து அந்த லுக்கில் ரெடி ஆனால் தான் காலையில் 7 மணிக்கு ஷாட் எடுக்க முடியும். அந்த 3 மணிக்கு அவங்க வந்து வீட்டிலே பெட்லேருந்து தூக்கி போகாத குறை தான். அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. பட் அந்த படத்தோட அவுட்கம் பார்க்கும்போது ஏன் எப்படி பண்ணாங்க, ஏன் இவ்வளோ வேலை செஞ்சாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் டு ஃபைனல் ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாற்றங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்தால் தான் ஒரு அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். அப்போ பார்த்தா தான் எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, டைரக்டர் தான் எவ்ரி திங் அப்படின்ற, நோபடி எல்ஸ் இஸ் டேக்கிங் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். இந்த விஷயத்தை இப்போ விட்டுரும். இப்போ வந்து அந்த காலத்து டைரக்டரும் டைரக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்காக நம்ம டைரக்ட் பண்ணுற சேலஞ்சே சுத்தமாக வேறு. இப்போ வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டியும் ஃபில்ம் மேக்கர், ஸ்டோரி டெல்லர். இந்தியாவில் எல்லாத்தோடையும் மிகப்பெரிய காசு சம்பாதிக்கிற ஒரு லேடி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இது சவுத் இந்தியாவில் வீட்டில் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு அரைச்சி காட்டுற ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எதுவுமே இல்லை. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த குக்கிங்கில் வந்து அவங்க அவ்வளோ கோடியில் காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ஸ்டோரி டெல்லர், எவ்ரிபடி இஸ் ஃபில்ம் மேக்கர். தென் வாய் ஷுட் ஐ ரெஸ்பெக்ட் திஸ் காய்? என்னை வந்து ரூமில் தியேட்டரில் கூப்பிட்டு வச்சு இருட்டாக்கி அவ்வளோ காசு செலவச்சு நான் வந்து வண்டியை பார்க் பண்ணி மழையில் குடும்பத்தோடு வந்து அவ்வளோ பிரச்சனையில் வந்து நான் படம் பார்க்கும்போது என்னை இரிட்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் இப்போ விமர்சனங்கள்லாம் வருது, வெளியே வந்து கொந்தளிக்கிறாங்க. ஸோ அப்போது இருக்கிற ஃபில்ம் மேக்கருக்கும் இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹி கெனாட் ஒர்க் அலோன், ஹி ஹேஸ் டு ஹாவ் அ டீம். அண்ட் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற லைக் காஸ்டிங் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் ஆர் டிஓபி அப்படிங்கிறது வரும்போது தி ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் த டைரக்ஷன் ஆல்சோ. அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ வே தட் த ஃபில்ம் வில் பி ஆஸ்பிரேஷனல் ஃபார் த கரண்ட் ஆடியன்ஸர். அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு கூட நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஒரு 40 செகண்ட் ரீலில் சார் ஒருத்தன் வந்து அம்மாக்காக புது ஃபோன் கொண்டு வரான் அப்படின்ட்டு ஒரு வேகான ஆங்கிள் அந்த வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற மியூசிக் போட்டு, ஆனால் அந்த 40 செகண்டில் நம்மளை அழ வைக்கிறான், நம்மளை வந்து பாதிக்கிறான். அந்த அந்த ரீல் நம்மளை பாதிக்குது. நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணுறத பாரு, வேடிக்கையாக இருக்குது பாரு, பாரு இது என்ன அநியாயம் பாரு, இது அது இருந்தால் பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ண ரீல்ஸ் கிடையாது, சின்ன சின்ன வீட்லேயே பண்ண ரீல்ஸ். அதில் வந்து எங்கேருந்தோ அவங்க கேமரா ஆங்கிளே இருக்காது, லைட்டிங்கே இருக்காது, ஆனால் ஒரு எமோஷனல் டச் இருக்குது. 40 செகண்ட் சார். அந்த 40 செகண்டில் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. நீ 40 செகண்டில் வந்து ஒரு ரன் எடுக்கலைன்னா ஐபிஎல்ல கனாபனான்னு திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த 40 செகண்ட் வந்து 6 செகண்டாக மாறிடுச்சு. அந்த 40 செகண்டில் என்ன வரப்போகுதுன்னு முதல் 6 செகண்டில் அவன் எடை போட்டுறான். அப்புறம் இது வந்து எனக்கு ரெலவெண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ஃப்ளிக் பண்ணிடுறான். அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையாங்கிறது வேறு விஷயம். முதல் 6 செகண்ட்லேயே இது எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவன் முடிவு பண்ணி டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிடுறான். ஸோ இவனோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணி இவனை வந்து பிரமிச்சு படத்தை பார்த்து எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கதை கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு மனுஷனால் அது பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அண்ட் தட் டு பீப்புள் ஹூ ஹவ் சீன் லைஃப், த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் இந்த டெஸ்ட்டில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இவர் வந்து கமர்ஷியல் வேல்யூக்காக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் மக்கள் எடுத்துருக்கலாம். இவருக்கு இருக்கிற ரெப்புடேஷனுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும். பட் ஹிஸ் விஷன் வாஸ் வெரி கிளியர். எனக்கு இது தான் வேணும், இது இந்த மாதிரி பார்க்குறவங்க தான் வேணும். ஸோ என் செட்டில் முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட் டைமர். ஆக்சுவலி அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டருக்கு வந்து அது நம்ம பொதுவாக பேடிங் பண்ணி தான் அனுப்புவோம். இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ தாட் திஸ் இஸ் அ கிரேட் ரெலவேஷன் ஃபார் மீ. தமிழ் சினிமாவில் இந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படங்கள் ஓடாமல் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸில் அலை பாய்திங்கிற படம் பண்ணும்போது முழு ஸ்கிரிப்ட் என் கையில் இருந்துச்சுங்க. அது வந்து நம்ம ரிஹர்சலுக்காக போயிருக்கோம், நானும் ஷாலினியும் ரீடிங் பண்ணியிருக்கோம். அதோட பலன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மின்னலைங்கிற ஸ்கிரிப்ட் படத்தை கூட எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு கையில்.
பட் அது போக போக நானும் வந்து லேசி ஆயிட்டேன், நானும் அதை கேட்காம விட்டுட்டேன். பொதுவாக யாரும் அதை என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்பாருங்க. நரேஷன் தான் கொடுத்துட்டோமே சார் அப்படின்னுவாங்க. செட்டில் தான் டயலாக் கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு இருக்கிற திறமைக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது. பிகாஸ் நான் ஆடி பாடி சண்டை போட்டு யாரையும் கவிர்க்க முடியாதுங்கிற ஒரு ஆனஸ்டி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹேவ் டு மேக் மீனிங்ஃபுல் சினிமா. என்னோட லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அறிவு வரும்போது தான் இறுதி சுற்றுங்கிற ஒரு படத்தை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஐ திங்க் அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஸ்டார்டட் ஃபார் மை ஃபிலிம்ஸ் வித் இறுதி சுற்று. ஓ ஆமாம். சூப்பர். உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டில் தான் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்விக்ஷன் இருக்கா மாதவனுக்கு? இல்லை சார், அதான் சொன்னேன். ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே நமக்கு புரியும் இது கரெக்டான ஸ்கிரிப்டா இல்லையா அப்படிங்கிறது. நான் ஒன்றும் அவ்வளோவா பெரிய தப்பு பண்ணது கிடையாது. பட் படம் ஓடி இருக்கலாம், ஓடாமல் இருக்கலாம். பட் ஒரு குவாலிட்டி படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஒரு 14 வருஷத்தில் 4 படம் பண்ணதுக்கு காரணமே இவ்வளோ தான். எப்படி இந்த நயன்தாராவோட அந்த படத்தில் பணியாற்றியா? ஷீஸ் அன் எக்ஸப்ஷனல் டேலண்ட். அதை பற்றி டவுட்டே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய சர்வைவ் பண்ணி இந்த அளவுக்கு வரதே ஒரு மிகப்பெரிய டேலண்ட் இருந்தால் தான் அதால் முடியும். பட் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து படத்தில் லைவ் சவுண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். நான் முன்னாடியே சசி தோசை இது டீல் பிரேக்கர் மச்சான் என்னால். ஸோ அவங்க வந்து வெரி பர்டிகுலர் ஏன்னா என்னால் அப்புறம் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சார். அதுக்கப்புறம் நான் வந்து என்னைக்கு பேக்கிங் என்னைக்கு பேமெண்ட் வருது அப்படின்னு கேட்டு தான் நான் போயிட்டுருப்பேன். இட்ஸ் நாட் விளம்பர படமே நான் வந்து லைவ் சவுண்ட் பண்ணுறது கிடையாது. என்னோட நீங்கள் பார்க்குற எல்லா விளம்பர படத்துலையும் லைவ் சவுண்ட் தான். அண்ட் ஐ திங்க் அது ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இல்லையா? ஒரு படத்தில் நம்ம நடிக்கும்போது எமோஷன் டெலிவரி பண்ணுறதுக்கு முக்கியமான. ஆமாம் சார். இப்போ நம்ம பேசுகிற விதத்தில் வந்து நம்ம எடிட்டிங்லேயே பேசி மாற்றிடுவாங்க. ஸோ அதை லைவ் சவுண்ட் இருந்தால் தான் அது பண்ணாமல் இருக்க முடியும். அதுக்கு ஒரு ரியாலிட்டி ஒரு இது இருக்கும். ஸோ நயன்தாரா கிட்ட வந்து நம்ம எல்லாரும் சொன்னோம் வந்து லைவ் சவுண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. முதல் நாள் ஓகேன்ட்டாங்க. ஆனால் செட்டுக்கு வந்தப்புறம் அன்றைக்கி இருக்கிற சீனில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, யாராவது ப்ராம்ப்டிங் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சார் நயன் தயவுசெய்து இன்றைக்கி மட்டும் இது பண்ணிவிடுங்க. இது சரிப்பட்டு வரலைன்னா நம்ம வந்து நாளையிலேருந்து மாற்றிக்கலாம். பட் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, ஐயோ நான் எப்படி மாற்றிக்க போகிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த சீனில் அவங்களுக்கு நிறைய எமோஷன் இருக்கிற ஒரு சீனை அவங்க பண்ணாங்க. பட் சார் அந்த லைவ் சவுண்ட் அவங்க பண்ணது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டோட லெவலில் அவங்க அதை பண்ணாங்க. அது எப்படி எனக்கு தெரியும்னா, லைவ் சவுண்ட் நம்ம பேசும்போது சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லவுடாக நான் பேச தேவையில்லை. நான் இப்படி பேசினாலும் உங்களுக்கு லோ லெவலில் ஒரு பயங்கரமான ரீச் இருக்கும். இப்போ நம்ம டப்பிங் ஸ்டூடியோக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைக் அவ்வளோ கிட்ட வச்சு நம்ம பேசிக்க முடியாது. சார் கொஞ்சம் த்ரோ கொடுங்க சார் அப்படின்வாங்க. அந்த த்ரோலேயே பாதி இமோஷன் போயிடும். இன்னும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த அளவுக்கு லைவ் சவுண்டில் பண்ண முடியும். நயன்தாரா வாஸ் ஸ்பாட் ஆன். முதல் சீன்லேயே அவங்க வந்து அந்த குரல்லையும் அவங்க பேசுகிற எமோஷனும் அவ்வளோ கிளியராக வந்ததுனால அவங்கள வந்து அந்த சீன் ஷூட் பண்ணப்புறம் நான் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இது பாருங்கம்மா, நீ கொஞ்சம் கேளுங்க, நீ இது ஏன் முன்னாடியே பண்ணலன்னு எனக்கு புரியல. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உன்னோட டேலண்ட்டுக்கும் இதோட பெட்டர் யூனோ வாட் ஐ அம் சேயிங் ரைட். அவங்க அப்படியா அப்படி நான் போய் சொல்கிறேன்னா அப்படிங்கிற வந்து அந்த தேடலையே அவங்க கண்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்கள நான் ஏன்னா என் வாய்ஸ் இருந்துச்சு, அவங்க வாய்ஸ் இருந்துச்சு, அதை கேட்டு அந்த ஒரு சார்மிங் ஸ்மைல் கொடுத்தாங்க. ஐயோ எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லை சார். அந்த பிரச்சனைனா அந்த லைவ் சவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தோட ஷூட்டிங் பிஃபோர் டைம் முடிஞ்சிடும். தினம் 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும், 6:45 வரைக்கும் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணோம் ஜாலியாக. அதுக்கப்புறம் அவங்க வந்து தினம் எனக்கு செட்டில் வந்து எனக்கு லன்ச்சு நயன்தாரா வீட்டிலேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி அமைஞ்சிருச்சு. அது நான் எதிர்பார்க்கல சார் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டாரு, ஏன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே ஒரு நர்வஸ்னஸ்லேயே இருந்தோம். பட் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ளஷர். அண்ட் எதிர்பார்க்குறதோட குயிக்கராக ஒரு படத்தை முடிக்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு அதிசயமான விஷயம் தான். அண்ட் ஐ ஹேட் சச் அ லவ்லி டைம். ஐ திங்க் யூ வில் see her in the film. She is brilliant. Super. How was it working with all these artists? The thing is அதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு வந்து the kind of cast that you get வந்து இது டஃப்பாக இருக்க போகுது. எவ்ரிபடி said that. பட் எனக்கு கன்விக்ஷன் என்னென்னா the script will take care of it. அந்த ஸ்கிரிப்டில் அந்த கன்விக்ஷன் இருந்துச்சு எனக்கு. எல்லாருக்கும் தீனி போடுற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. we will be testing their potential. ஏன்னா எல்லாருக்கும் நான் அதுதான் சேலஞ்சாக இருந்தது. இந்த கேரக்டர் பண்ணும்போது you will feel a challenge that how to perform. எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ ஐ திங்க் நான் மறைஞ்சிட்டேன் அதுலேருந்து. the script was the one which was leading the film, right? that அதில் இருக்கிற அந்த டெப்த்து,
கேரக்டர்ஸோட இது ஆல் ஆஃப் தெம் காட் அட்டாச் டு தட் ஐடியா ஆஃப் த ஃபில்ம். சித்தார்த்தா இருக்கட்டும், மேடி, நயன், அண்ட் ஈவன் மீரா இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர். அவங்களுக்கு அவங்க ஆக்டர் சாரி, பட் ஃபார் ஹர் டு ஷி வாஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து ஒரு 4-5 வருஷம் இல்லை ஆக்சுவலாக, ஷி ஹட் கான். ஃபார் மீ டு கன்வின்ஸ் ஹர் டு கம் பேக், அந்த கேரக்டரில் அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்க திருப்பியும் வந்திருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ வி வர் ஏபிள் டு கன்வின்ஸ் எவ்ரிபடி டு பிரிங் தேர் ஏ கேம். வர்றது மட்டும் இல்லை, உங்களோட மேக்ஸிமம் ஒரு பெஸ்ட் கேமை எடுத்துன்னு வரணுன்றது தான் டிமாண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஐ வாஸ் வெரி கிளியர், என்னோட படம் வந்து இஸ் கேரக்டர் ட்ரிவன், இட்ஸ் நாட் பிளாட் ட்ரிவன். பிளாட் இருக்கும், பட் இந்த கேரக்டரோட அனாலிசிஸ் தான் என்னோட மெயின் இதாக இருந்துச்சு. எவ்ரிபடி வாஸ் கன்வின்ஸ்ட் ஆன் த சேம் பேசிஸ். இது கிரிக்கெட் காட்சிகளும் இருக்காதுல்ல? இருக்கு கிரிக்கெட் காட்சிகள். அந்த மாதிரி காட்சிகளை படமாக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டீம் தேவைப்படும். ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக மெனக்கெட்டதே அதுக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 3 months எல்லா டாக்கி போர்ஷனும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட ப்ரிப்ரேஷன் ஒன்று இருந்தது. ஏன்னா நம்மளோட கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம அதை டிவியில் பார்த்து அந்த கேமராஸ் மூலிமா நம்ம ஷூட் பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து அப்படி கிரிக்கெட்டை காட்டினா தான் உங்களுக்கு அது கிரிக்கெட்டாக ஒத்துக்க முடியும். நீங்கள் சடனாக போயிட்டு ஃபீல்டு உள்ள போயிட்டு எல்லாரையும் க்ளோஸ்அப்பில் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிரிக்கெட்டாக ரெஜிஸ்டர் ஆகாது, ரிலேட் ஆகாது. ஸோ ஐ நீடு டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஒரு 12 கேமரா செட்டப் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட்டை சீனாக கன்வெர்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு, அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது இல்லையா? நம்ம வந்து இப்போ மாஸ்டர் வைக்கிறோம், அப்புறம் ஓவர் த ஷோல்டர் வைக்கிறோமா இல்லை க்ளோஸ்அப் வைக்கிறோமான்றது ஒரு கிராமர் இருக்குது. ஸோ ஒரு bowler ஆரம்பிக்கும் போது கேமரா 1 இருக்கணும், அது பால் டெலிவர் பண்ணும்போது கேமரா 2க்கு மாறணும், கட் பண்ணும்போது கேமரா 3க்கு மாறணும். இந்த லாங்குவேஜ், அதுவும் அந்த க்ரூவோட வி டுக் டைம். ஒரு 6 months வந்து வி நீடட் டு ஃபிகர் அவுட். என்ன பண்ணேன்னா, நான் வந்து சென்னையில் நடந்த மேட்சஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த வி நீடட் 950 ஷார்ட்ஸ் அந்த கிரிக்கெட்டில் இருக்கிறது. ஸோ அதை ஸ்டோரி போர்டிங் பண்ணோம், வேறு இது பண்ணி எந்த ஷாட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐபிஎல் அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் தான் அந்த நம்மளுக்கு கேப் கிடைக்கும். ஸோ வி வெயிட்டட் 9 months ஃபார் த ஷூட் டு ஹேப்பன் ஆக்சுவலாக. ஏன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இது வரையும் அங்கே ஷூட்டிங்கே நடந்ததில்லை செப்பாக்கில், அதுவும் பிச்சில் நடந்ததே கிடையாது. வி வர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு கன்வின்ஸ் தம். இது ஒரு சென்னையிலேருந்து வர கிரிக்கெட்டரு, அவரோட ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வி கன்வின்ஸ் தம். ஸோ இன்னொன்று என்னென்னா, ப்ராட்காஸ்ட் கேமராஸில் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் இஸ் கிரிக்கெட் ஹஸ் பீன் ஷாட் வித் ப்ராட்காஸ்ட் கேமரா ஆக்சுவலாக. ஸோ உங்களோட ட்ராமா எல்லாமே ப்ராட்காஸ்ட் கேமராவில் தான் வி நீடட் டு பிரிங் அவுட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஜி பண்ண முடியாது, பாலில் வந்து அதில் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ த ஆக்டர்ஸ் ஹேட் டு ப்ளே த ரியல் பால், அந்த பேஸில் ஒர்க் ஆகாது. ஸோ 6 months சித்தார்த் ஹேட் டு ட்ரெயின் ஃபாஸ்ட் பவுலிங் மெஷின். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் காட்டுறோம்னு சொன்னால் அது வந்து நம்ம சின்ன பசங்க விளையாடுற மாதிரி காட்ட முடியாது. ஸோ சித்தார்த் ஹேட் டு ஆக்சுவலி ஃபேஸ் அந்த அவர் கற்றுக்கணும். அண்ட் ஒரு கிரிக்கெட்டரோட பாடி லாங்குவேஜ் வரணும் இல்லையா? ஆல் தட் நீடட் டு கம் த்ரூ. ஸோ that was the toughest 5 days to do it. But நாங்கள் அவ்வளோ ப்ரெப் பண்ணதுனால we were able to shoot all the 950 shots in those 4 days actually. இந்த படம் கிரிக்கெட் சூதாட்டத்தை பற்றி பேச போதா? இந்த ட்ரெய்லரில் அது ஒரு இது வருது இல்லையா? அது ஒரு ஐடியாவாக இருக்குது. ஆனால் அது அகெயின் கிரிக்கெட்டும் மெயின் கேரக்டர் கிடையாது, அது கிடையாது. இது கிரிக்கெட்டரை பற்றி, அந்த கிரிக்கெட்டை ஒரு கேமை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க, அவங்களோட டெஸ்ட் என்ன, அவங்க அந்த கேமுக்காக என்ன இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றது வந்து இது ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. வந்து விராட் கோலி அவங்க அப்பா வந்து அவர் 17 வயசு இருக்கும்போது இறந்துடுறாரு. 3 மணிக்கு காலையில் 3 மணிக்கு இறந்துடுறாரு. விராட் வந்து 6 மணிக்கு பேக்கை பேக் பண்ணிவிட்டு விளாட போயிட்டார் அவர் ஆக்சுவலாக. பல வருஷங்களுக்கு கழித்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்படி உங்கள் அப்பா இறந்துட்டு அப்புறம் நீங்கள் நடந்து போயிட்டீங்க அப்படின்ட்டு. அவர் பண்ணது பெரிய விஷயமா இல்லை, அவர் சொன்ன பதில் தான் பயங்கரமாக இருந்தது. அதாவது நாட் பிளேயிங் வாஸ் நெவர் அன் ஆப்ஷன்ன்றார். அதாவது அதை ஆப்ஷனாக கூட கன்சிடர் பண்ணல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் ஆஃப் அ கிரிக்கெட்டர் என்ன இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா நார்சிசிசம் இருக்கிற ஒரு கேரக்டர், அதாவது வின் பண்ணணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணணும்னு இருக்கிறவங்க நம்ம வெளியிலேருந்து ரொம்ப ஈஸியாக எடை போட்டுடுறோம் ஆக்சுவலாக. இது யுவர் ப்ரிவிலேஜ்டுன்றது, அவன் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்றது இது வரையும் நம்ம கேப்சர் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஆனால் அதே அந்த அவனுக்கு இருக்கிற அதே நார்சிசம் மற்ற காமன் மேன் கிட்ட இருந்தால் அவன் என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் தட் அந்த டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த ஸ்க்ரீன் பிளே. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யார்? எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும், திராவிட் அண்ட் சச்சின்.
சச்சின் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு கிரிக்கெட்டை விளையாடுறவர். திராவிட் அதுக்கு மேலே டெக்னிக்கலாக விளையாடுவார். பட் அவர் வந்து வெளிப்படையாக எதுவும் காட்டிக்க மாட்டார். இஸ் வெரி நோன் ஆஸ் அ வால் ஃபார் சம் ரீசன், ஃபார் ஒன் ரீசன், அதுக்காக தான். ஸோ ஐ லைக் போத் ஆஃப் தெம். ஐ திங்க் ஐம் பிக் ஃபேன். இப்போ மாதவனை ஒரு நல்ல நடிகனாக ஆக்கினதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு சார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் நான் நிறையா விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டேன். குறிப்பிடுத்த வந்தவர் யார்? இல்லை, மணி சார். பிகினிங்லேயே வந்து மணி சார் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ். சார், மணி சார் எனக்கு கொடுத்த பிரேக் மாதிரி எந்த ப்ரொடியூசரும் தன்னோட மகனுக்கு கூட கொடுக்க முடியாது. ஒரு முதல் படம் வந்து மணிரத்னம் கூப்பிடுறாரு, அதில் வந்து ஹீரோ ஆக்குறாரு. ஹீரோயின் யாருன்னா ஷாலினி, பி.சி. ஸ்ரீராம் கேமராமேன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர், ஃபரா கான் கொரியோகிராஃபர், தொட்டதர்ணி அண்ட் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் சேர்ந்து அது வந்து கடவுளால தான் முடியும். ஏன்னா இது யாராலையும் இந்த மாதிரி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தது அந்த படம் அனுபவம்? முதல் நாள் வந்து நான் சக்தி வீட்டில் போய் அவங்க அம்மா வீட்டை பேசி வீட்டுக்குள்ளே போய் சக்தி இல்லைன்னு தேடி வந்து அவள் காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்க அம்மாகிட்ட சொல்கிற சீன். மணி சார் வந்து என்னை எப்போவுமே செட்டில் ஆக்டராக ட்ரீட் பண்ண மாட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணுவார். நீ கதை சொல்லும்போது இது என்ன பண்ண பேக்ரவுண்ட் போய் பண்ணு போ அப்படின்ட்டு காலேஜ் தினம் 4:30 மணிக்கு எனக்கு வந்து எழுந்து நான் செட்டுக்கு வந்தே ஆகணும், ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ. முதல் படத்தில் கேள்விகள் இருந்ததா? நிறையா சார். அதுதான் நான் வந்து பயங்கரமாக நிறைய கேள்விகள் இருந்துச்சு எனக்கு. என்னை வந்து கேள்வி கேட்குறத விட அந்த காலத்தில் எந்த பட வாய்ப்பு வந்தாலும் மணிரத்னம் கதை கட்ட பிறகு தான் நடிக்கிறதுனே ஒரு கன்வென்ஷனில் இருந்தீங்க. அப்படி தான் நான் வச்சுருந்தேன் சார். அவர் போடான்ட்டார். மின்னலேங்கிற ஸ்கிரிப்ட் நான் வந்து ஒரு வாட்டி அவரை கேட்க வச்சேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.